என்ன சகு ஷாக்கிங் அண்ட் பிரேக்கிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஓடிஐ கேப்டன்ஸில் நீக்கப்பட்டார்னு கேட்கறதுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இப்போதாங்க போனதில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கப்பை தூக்கியிருக்காரு. நம்ம லாஸ்ட்டாக ஆடின ஓடிஐ டோர்னமெண்ட்டில் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டை கப்பை தூக்கிட்டு வந்தார் கேப்டனா. அடுத்த சீரீஸில் நீக்கிறீங்கன்னா நீங்கள் சுப்மன் கில்ல ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறீங்கன்றது தெரியுது. எப்படி இருக்குன்னா போன மேட்ச் ஒரு 100 அடிச்சாரு, ஒரு 5 விக்கெட் ஒரு பிளேயரை அடுத்த மேட்ச்லேயே ட்ராப் பண்ணிங்கன்னா அப்படி இருக்கும். அப்படின்ற போது இந்த சீரிஸ் அட்லீஸ்ட் ரோஹித் சர்மா டெஃபினட்டாக கேப்டன் பண்ணிருக்கணும். ஃபியூச்சர் நோக்கி போகிறோம் அப்படின்றதுலாம் ஓகே தலைவரே. நீங்கள் எதிர்காலத்தில் ஒருத்தர் சாதிப்பார், எக்கச்சக்க திறமை இருக்குன்னு சொல்கிறதுனால தலைமையில தூக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் கூட ஓகே. ஆனால் கடந்த காலத்தில் சாதித்தவங்களை காலில் போட்டு மிதிக்காதீங்க. ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல் எடுத்து வந்திருக்காரு, இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சிருக்காரு ஃப்ரெஷ்ஷாக. அப்படின்ற போது அட்லீஸ்ட் ரோஹித் சர்மா இன்னும் ஒரு 2 சீரிஸ்க்கு கண்டினியூ பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் இந்த சீரிஸில் கண்டினியூ பண்ணிருக்கலாம்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இவ்வளோ ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறதும் ரொம்ப வேகமாக போகிற வண்டி என்றைக்குமே குறைசாயத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற போது இவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி சுப்மன் கில்ல பதவியில் ஏற்றி உட்கார வைக்கிறதும் அவருக்கே நல்லதில்லை. அதே மாதிரி ஜடேஜா என் டீம்ல இல்லைன்னு கேட்டா செலக்டர் பதில் சொல்றாரு, சாம்பியன்ஸ் ட்ராஃபியை எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸ் நாங்கள் எடுத்த காரணத்தினால தான் ஜடேஜா டீம்ல போனாருன்றது. அவரும் எக்ஸ்ட்ரா பேகேஜா? ஒயிட் பால் லெஜெண்டுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதான் ஜடேஜா டீம்ல இருப்பீங்களா? நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்ல வந்து வைஸ் கேப்டன் ஆக்குனதுக்கு T20 ஆர் இந்த ஓடிஐ கேப்டன் ஆக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் பதில் என்னன்னா இங்கிலாண்டில் கலெக்டாரு. அதே இங்கிலாண்டில் தான் கலெக்டாரு ரவீந்திர ஜடேஜா. இதே டெஸ்ட் மேட்ச்ல இப்போ சூட்டா ஒரு 100 ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்படின்ற போது த்ருவ் ஜுரேலுக்கு நீங்கள் 100 அடிச்சதுனால தான் ரிவார்ட் பண்ணி ஓடிஐல செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படின்ற போது சுப்மன் கில் த்ருவ் ஜுரேலுக்கு தான் ரிவார்டு, ரவீந்திர ஜடேஜாக்கு மட்டும் டாட்டா பை பையா? என்ன நியாயம் சகோதரி? த்ருவ் ஜுரேல நீங்க பாருங்க, சஞ்சு சாம்சன் கடைசியா ஆடின ஓடிஐ இன்னிங்ஸ் ஃபார் இந்தியா ஒரு 100ங்க சவுத் ஆப்பிரிக்காவில் அடிச்சாரு 2023. அதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு ஓடிஐ ஆடவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் உள்ள வந்தாரு, ஒரு சென்சேஷனல் கம்பேக் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் ஒதுக்கிட்டீங்க. இப்போ ரிஷப் பண்ட் தான் இல்லை அப்படின்ற போது மீண்டும் சஞ்சு சாம்சன் நீங்க போயிருக்கலாம், இல்ல ஜிதேஷ் சர்மாவுக்கு போயிருக்கலாம். த்ருவ் ஜுரேல் அட்டகாசமான பிளேயர், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பேட்டிங் பொசிஷனால சஞ்சு எடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. இருக்கிற T20 மிடில் ஆர்டர் அவர் ஆட வைக்கும்போது ஓடிஐலையும் பண்ணிருக்கலாமே. பட் எங்கெங்க சஞ்சு சாம்சன் உங்களோட ஓடிஐ ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லேயே இல்லை. அவர் 100க்கு அப்புறம் அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி, நீங்க என்னதான் ஸ்பின்னர் சொன்னாலுமே எக்ஸ் ஃபேக்டர் கொடுக்கக்கூடிய ஒரே பவுலர் வருண் சக்கரவர்த்தி. அப்படின்ற போது அவரையும் தூக்கிட்டீங்க. ஆவுன்னா ஹர்ஷித் ராணா எடுத்து வச்சுக்கிறீங்க. எனக்கு இது புரியவே இல்லை சார். ஆனா இந்த செலக்ஷன்லயும் உருப்படியா அவங்க பண்ண ஒரே காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரேயா ஐயரை வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. அது மட்டும்தான் நல்லா இருக்கு சார். அவரோட கேப்டன்சி ஸ்கில்ஸ் ஐபிஎல்ல காமிச்சிருக்காரு. பட் ஆஸ்திரேலியால ஒரு பேட்டரா ஒரு கிளிக் ஆகணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு நல்ல விஷயம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் டீமுக்குள்ள வந்தது. ஓகோ ஆடுறாங்க, நம்ம சந்தோஷமா இருக்கு. இருந்தாலுமே ரோஹித் மேலேயும் கோலி மேலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷரை போடுறாங்க. இந்த கார்பரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை வேலையை விட்டு நாங்க தூக்க மாட்டோம், ஆனா நீங்களே வேலையை ராஜினாமா பண்ற அளவுக்கு ஒரு பிரஷர், ஒரு மனக்கசப்பை உண்டாக்குவோம் அப்படின்ற டெக்னிக்கை ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே T20 பொறுத்த வரைக்கும் அதே நம்ம எதிர்பார்த்த ஒரு டீம் தான் இருக்கு. பட் ஓடிஐ டீம்ல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் ஸ்டே டியூன் சார்.